ஹாய் கைஸ், நான் ஷர்மி பைஸ் கிளினிக்லேருந்து டாக்டர் மாபு சுபானி பிஎஸ்எம்எஸ் பேசுகிறேன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஃப்டர் டெலிவரி பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆஃப்டர் டெலிவரி பற்றி வர பைல்ஸு எப்படி க்யூர் பண்ண போகிறதுன்னு சொல்ல போகல, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதை பற்றி சின்ன சின்ன விஷயம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த பைல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன, அது பைல்ஸு தானா இல்லை வேறு எதுனாலும் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஆசன வாயில் நம்ம இந்தளவுக்கு நீட்டாக கோடு மாதிரி லைக் ஃபிஷ்ஷர் மாதிரி வெடிப்பு மாதிரி வந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கா, இல்லை உள்ள உருண்டையாக சதை மாதிரி இருக்கா, இல்லை அதில் நீட்டாக எதனா சதை வெளியில் தள்ளிட்டு இருக்கா, இல்லை பசு வருதா சீழ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணணும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ஆசன வாயில் இந்த வெடிப்பு தான் இருக்கும். சரிங்களா? 99% மோஸ்ட்டாக ப்ளீடிங் வந்த உடனே என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ இப்போ தானே ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வந்தோம், இல்லை இப்போ தானே ஒரு கட்டத்தில் கடந்து வந்தோம், அதுக்கடுத்து திரும்பி நம்ம இதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா, இல்லை இதுக்கு என்ன சர்ஜரி பண்ண விடுவாங்களோ, மூலமாக இதுக்கு சர்ஜரி தான் ஒரே தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அவங்களுக்குள்ள குழப்பம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆசனம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்துடுச்சு, பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா பேஷண்ட் பயப்படக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நாங்கள் இந்த கேஸை ரெஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு அது சரியாகிடும். சரிங்களா? நிறைய தண்ணி குடிச்சு பூண்டு, நீங்கள் சாப்பிட்ற பூண்டு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கூடியது, அதே கேட்கும். ஆனால் மோஷன் கொஞ்சம் முக்கி போயிருப்பாங்க, ஏன்னா அந்த ஃபிஷ்ஷர் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும். அதை மட்டும் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த இடம் எக்ஸாமின் பண்ணும்போதே தெரியும். சொரன்னு இருக்கா அப்படின்னா நம்ம தண்ணி நிறைய குடிக்கலாம்னு அர்த்தம். தண்ணி நிறைய குடிக்கிறோம். சரிங்களா? இல்லை சதை மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 6 months கழிச்சு கூட பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை போய் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? கைனகாலஜிஸ்ட் டாக்டரை போய் பார்க்கறத விட ப்ரொக்டாலஜிஸ்ட் ஒரு மூலம் போத்துற ஒரு டாக்டரை போய் பார்க்கலாம். சரிங்களா? சித்தாலே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? அது மாதிரி ஃபிஷர் வந்துருச்சு அப்படின்னா பயப்படக்கூடாது. அது ஃபிஷர் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த இடத்துல தேங்காய் எண்ணெயும் இல்லை ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஆயின்மெண்ட்டு இப்போ சித்தாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மத்தன் தைலம் இருக்குது. மத்தன் தைலத்தை லைட்டாக அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அது கேட்கும். ஆனால் அரிப்பு இருக்கும். சரிங்களா? அது அரிப்பு குறைக்கிறதுக்கு ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் இருக்கும். இந்த ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட்டை நீங்கள் தடவிட்டீங்க அப்படின்னா அந்த அரிப்பு இருக்காது. தயவு செஞ்சு இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் இந்த ஃபிஷர் ப்ராப்ளம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதே நீங்கள் தான். சரிங்களா? இந்த செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் கொண்டு போகாமல் இருக்கணும்னா அது அரிப்பு இருக்கும், பயங்கரமாக அரிப்பு இருக்கும். ஏன்னா இப்போ புண்ணு ஆறும்போது நிறைய அரிப்பு ஏற்படும். சரிங்களா? அரிப்பு ஏற்பட்டு தான் அந்த புண்ணை ஆற்றும். ஸோ அந்த புண்ணு ஆறிட்டு வருதுன்னு அர்த்தம், அரிப்பு இருந்துச்சுன்னா. அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா போய் சொரிஞ்சிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆக்கி வைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. சப்போஸ் உள்ள சதை இருக்குது, சதை வளர்ந்துருக்கு அப்படின்னா அது பைல்ஸ் தான். சரிங்களா? அது டெலிவரிக்கு அப்புறம் வர ஒரு நார்மல் ஒரு விஷயம் தான். ஆனால் உடனே சர்ஜரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பொறுமையாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லாக்ஸேட்டிவாக நார்சத்து உணவும் அதிக மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி நீங்கள் ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிடுவீங்க. சரிங்களா? கீரை வகைகள், தண்ணி நிறைய குடிக்கணும். சொல்லி ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். அது மாதிரி நார்ச்சத்துள்ள உணவுகளை நீங்கள் கடைபிடிச்சா ஓகே, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் தள்ளி போடலாம். ஆனால் பேபிக்கு பால்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுனால மோஸ்ட்டாக இந்த கேசஸ் உடனே சர்ஜரி கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் ஆஃப்டர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எப்படி வந்துச்சுன்னா ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் இது க்யூரே ஆகிற டாக்டர் எங்கே எனக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு நிறைய பேஷண்ட் கேள்வி. மோசமாலாம் ஆகாது. ஒன்ஸ் நம்ம காரணம் போட்டுறோம் அப்படின்னா அது நல்லா தான் கேட்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 months வரைக்குமே நீங்கள் ஆஃப்டர் சர்ஜரி பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 4 months வரைக்குமே நீங்கள் டீ, காஃபி, அதுக்கப்புறம் இந்த ஆசனம் இரிட்டன் பண்ணுற பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீன், இந்த காரமான உணவு இதெல்லாம் எடுத்துக்கூடாது. சரிங்களா? மோஸ்ட்டாக இந்த மாதிரி டைமில் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம்
ஷூரிட்டி இந்த மாதிரி வந்து உணவுகளை வந்து நீங்கள் கூட சேர்த்து கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்து சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. பெப்பர் வந்து ஆசிரமாக ரிட்டர்ன் பண்ணாத அந்தளவுக்கு. நான் பச்சை மிளகா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும். தயவு செஞ்சு இந்த ஃபுட்டை வந்து தவிர்த்துருங்க. ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் சொல்கிறது, இந்த காஃபி, டீ, காரம், இந்த பச்சை மிளகா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஒரு 4-5 மந்த்ஸுக்கு. ட்ரிங்க்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரிங்க்ஸ் ப்ராப்ளத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? வேறு அந்த ஃபிஸ்டர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பார்க்கணும். அது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் வச்சோ இல்லை வந்து ஒரு மத்தம் தைலம் வச்சோ நீங்கள் வந்து அந்த புண்ணை வந்து ஆற்றணும். அது ஃபிஸ்டர் தான் கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பண்ணுங்க. அது தாண்டி பைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தயவு செஞ்சு நத்தக்கறி சாப்பிட்றேன், தயிர் மோர் சாப்பிட்டா சரியாயிடும், இது வந்து ஹீட்டால் வந்துடுச்சு, குளிர்ச்சி சாப்பிட்டா சரியாகிடும், இந்த கான்செப்டே வேணும். இதுதான் உங்களுக்கு வந்து மேலும் அதிகரிக்கும். சரிங்களா? தலை பாரமாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பால் கிடைக்காது, ஆசனோய் வந்து சுருங்கிடும். இந்த கேசஸ் நிறைய வந்திருக்கு. இந்த ஆசனோய் வந்து சுருங்கிச்சு அப்படின்னா மோஷன் போகிறதுக்கு வழியே இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆசனோயில் நீங்கள் வந்து எக்ஸாமின் பண்ணும்போது இதையும் கவனிங்க. ஆசனோய் சுருங்கிருக்கா, டைட்டாக இருக்கா அப்படின்னா அதில் வந்து திரிப்பன சூரணம் வந்து ஹாட் பாத்தில் வந்து போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து ஹாட் பாத்தில் உட்காரணும். கொஞ்சம் புஷ் பண்ணி எழுந்திங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் வந்து அந்த ஆசனாயை வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். பெயின் இருக்காது, மோஷன் ஃப்ரீயாக வரும். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க, குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துகிட்ருக்கீங்க, தயவு செஞ்சு நத்தக்கறி இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்காதீங்க. சரிங்க? அது வந்து அந்தளவுக்கு கேட்காது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலும் அதிகமாக தான் ஏற்படுத்தும். நல்ல ஒரு டாக்டரை பார்த்து சஜஷன் பண்ணி மெடிசின்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு அப்புறம் வந்து இது வந்து நீங்கள் இந்த எப்படி இதை வந்து தள்ளி போடலாம் இந்த சர்ஜரி அப்படின்னு கேட்பீங்க, நிறைய டவுட் இருக்கும். அது ஒன்று சிறுதானிய கஞ்சி அதிகம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு நாள் சாமை, ஒரு நாள் தேனை, இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் வந்து அதிகமான வந்து நார்ச்சத்து உணவுகளுக்கான மோஷன் ஃப்ரீயாக போகும். அது அந்த சர்ஜரி வந்து கொஞ்சம் தள்ளி போகும். சரிங்களா? தள்ளி விடும். ஆனால் ஒரு கட்டத்தில் அது பண்ணி தான் ஆகணும். ஒரு பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகும். ஆனால் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா நான் சொல்கிற இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.